அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு பிரபல நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகரான மதன் பாபு காலமானார். அவர் எப்படி இறந்தார் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சற்று முன்பு மறைந்த நடிகரான மதன் பாபுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இரங்கலை தெரிவிங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர் தான் நடிகரான மதன் பாபு. 100க்கும் அதிகமான திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். இவர் தமிழ் சினிமாவில் நீங்கள் கேட்டவை என்ற திரைப்படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானார். குறிப்பாக நடிகரான விஜயின் பூவே உனக்காக, ஃப்ரெண்ட்ஸ், கண்ணுக்குள் நிலவு, யூத், நடிகர் அஜித் குமாரின் வில்லன், கமல்ஹாசனின் பம்மல் கே சம்பந்தம், வசூல் ராஜா MBBS உட்பட பல திரைப்படங்களில் இவர் நடித்திருக்கிறார். இவர் தனது வித்தியாசமான சிரிப்பால் மக்கள் மனதில் நிலைத்து நின்றார். சினிமா நடிகர் மட்டுமின்றி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வந்தார். நிகழ்ச்சி தொகுப்பாளர், நிகழ்ச்சி நடுவர் உள்ளிட்ட பணிகளையும் செய்து வந்தார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அசத்தப் போவது யாரு என்ற காமெடி நிகழ்ச்சியில் நடுவராக செயல்பட்டார். மதன் பாபு தனது திரைப்பயணத்தை இசைக்கலைஞராக தொடங்கினார். சிறுவயதிலேயே கித்தார் வாசிக்க கற்றும் கொண்டார். ஆர்கெஸ்ட்ரா தொடங்கியிருந்தார். நாடகங்களுக்கு பின்னணி இசை, சினிமா என்று பல்வேறு துறைகளிலும் தடம் பதித்தவர் தான் இந்த மதன் பாபு. மறைந்த பின்னணி பாடகரான SP பாலசுப்ரமணியன் உட்பட பல பிரபலங்களை வைத்து வெளிநாடுகளிலும் மதன் பாபு கச்சேரி நடத்தியிருக்கிறார். இசை புயல் AR ரஹ்மான் மதன் பாபு குழுவில் கீபோர்டு வாசித்துள்ளார். மதன் பாபுக்கு உடற்பயிற்சி மீது அதீத பிரியமும் உண்டு. சிறு வயது முதலேயே உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார். அதே போல பாக்ஸிங்கிலும் அசத்தினார். மதன் பாபுவுக்கு தற்போது 71 வயது ஆகிறது. சென்னை அடையாறு இல்லத்தில் மதன் பாபு வசித்து வந்தார். இந்த நிலையில்தான் உடல்நலக் குறைவால் மதன் பாபு இன்று காலமானார். நடிகர் மதன் பாபு புற்றுநோயால் இன்று சென்னையில் காலமானார். அவரது மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். புற்றுநோய்க்காக ஏற்கனவே அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று மாலை 5 மணி அளவில் அவருடைய உயிர் பிரிந்தது. அவரது உடலானது சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் குடும்பத்தினர் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டும் உள்ளது. அவரது மறைவுக்கு திரையுலகினர் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள்.